Hi, NCRT, Grade 11, Chapter 8, Redox Reactions பார்த்துட்ருக்கோம். So, book back question number 8.5. Calculate the oxidation number of sulfur, chromium and nitrogen in our H2SO5, Cr2O72- and NO3-. Suggest structure of these compounds, count for the fallacy. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதணும். எதுலாச்சும் நமக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபால்ஸாக வருதா அப்படின்றதை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு H2SO5 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ H2SO5 அதில் சல்ஃபருக்கு பார்க்க போகிறோம். அப்போ 2 × +1, ரைட், ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 5 × -2 = 0. அப்போ நான் வரும் 2 + எக்ஸு ப்ளஸ் இங்கே இது நமக்கு -10 = 0. அப்போ x - 8 = 0, x +8 அப்படின்னு வருது. ஸோ இதுலேயே ஃபஸ்ட் ஒன்னே நமக்கு என்னதுன்னா ஃபாலசி இருக்குது. ஏன்னா சல்ஃபருக்கு நமக்கு தெரிஞ்ச பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 +2 +4 +6 தான். அப்போ +8 வராது. அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ +8 வராத மாதிரி ஃபார்மேஷன் நம்ம கொண்டு போகணும். அப்போ சல்ஃபர் இங்கே டபுள் பாண்ட் ஓ, இங்கே டபுள் பாண்ட் ஓ. மேக்ஸிமமே நமக்கு என்ன தான் 6 தான். ஸோ அப்போ இங்கே நான் 6 கொண்டு வந்துட்டேன். இப்போ எத்தனை ஆக்சிஜன் நான் இங்கே எழுதிட்டேன்? 4 ஆக்சிஜன் எழுதிட்டேன். இப்போ ஒரே ஒரு ஆக்சிஜன் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது எப்படி இருக்குன்னா பெராக்சைடு ஆக்சிஜனாக இருக்கும். அப்போ பெராக்சைடு ஆக்சிஜன்றப்போ என்ன ஆயிரும், நமக்கு இதோடைய வேலன்சி நம்ம O2- தான் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஆக்சிஜனை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை, ரைட். ஸோ அப்போ அப்படி பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக 6 வரும், ரைட், இந்த பெராக்சைடு லிங்கேஜ் வரதுனால. இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா Cr2O72-. ஸோ இதில் Cr தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2x + 7 × -2 that is equal to -2. அப்போ என்ன ஆயிரும், ஏன்னா சார்ஜ் மேலே என்ன இருக்குது, -2 இருக்கிறதுனால. அப்போ 2x - 14 = -2, 2x = 12, அப்போ x = 6. ஸோ +6 நமக்கு வருது. அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. குரோமியத்துக்கு +6. அப்போ இங்கே டபுள் பாண்டோ, இங்கேயும் டபுள் பாண்டோ, மொத்தம் 7 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. அண்டு 2 மைனஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி யூ கேன் கோ ஃபார், இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கா, அப்போ நடுவில் என்ன பண்ணிக்கலாம், நான் ஒரு ஆக்சிஜனை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வரும் O-. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். நீங்கள் வேறு எந்த மாதிரி பார்த்தாலும் நமக்கு வேலன்சி மிஸ் ஆயிரும். இப்போ நடுவில் இந்த ஆக்சிஜன் லிங்கேஜ் நமக்கு வரும், ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா NO3-. ஸோ NO3- இதில் நைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸு ப்ளஸ் 3 × -2 that is equal to -1. அப்போ என்ன நமக்கு x × -6 = -1, ரைட். அப்போ x = +5. ஸோ நைட்ரஜனுக்கு என்ன வேலன்சி வருது, +5 வருது. அப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ரைட், அண்ட் இங்கே ஒரு ஆக்சிஜன், அது மேலே இங்கே ஒரு மைனஸ், அண்ட் இங்கே டபுள் பாண்ட் ஓ, அண்ட் ஒரு ஆக்சிஜன் நமக்கு எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஓவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்னா நைட்ரஜனுக்கு 1 2 3 4 5 பாண்ட்ஸுக்கு என்ன, அது நமக்கு இங்கே ஒரு பாண்ட் நமக்கு மிஸ் ஆகுதுன்னா கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்டு நமக்கு இங்கே வந்துடுது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன வரும், அதோடைய ஸ்ட்ரக்சராக வரும். இப்போ நம்ம கோஆர்டினேட் கோவாலன்ட் பாண்டுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது எலக்ட்ரானை வந்து வாங்குறதுனால இது மேலே -2 அண்ட் இது மேலே -1 இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்னா -3, இங்கே 2 பாண்டு போயிருக்கனால இதுக்கும் -2. அப்போ டோட்டலாக என்ன ஆயிரும், நமக்கு -5 நமக்கு +5 வந்துடும். -5 வருது, கவுண்டருக்கு என்ன ஆயிரும், +5 நமக்கு இங்கே ஸ்ட்ரக்சரில் வந்துடும், ரைட். ஸோ ஃபேலசி இருக்கிறது நமக்கு இதில் மட்டும்தான் ஃபேலசியாக வருது. மற்ற எல்லாத்துலேயும் நம்மளால் அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளால் வரைய முடியுது, ரைட். ஸோ தேங்க்யூ.